வணக்கம் நண்பர்களே, மோட்டர் பை தமிழ். நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வந்து தேவையான பேசிக் டூல்ஸ். அதாவது நானும் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். என்னென்ன பேசிக் டூல்ஸ் வச்சு நம்ம வந்து ஒர்க் ஷாப் ஆரம்பித்தோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாருங்க, இதுதான் நம்ம ஒர்க் ஷாப்போட இருக்கிற டூல்ஸு. இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற டூல்ஸே தான் வச்சு நான் வந்து இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஸ்பெஷல் டூல் இன்னும் எந்த டூல்ஸும் நான் வாங்குற கடையிலேருந்து. இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த டூல்ஸ் தான். நான் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வாங்கலை. மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டபுள் ஹேண்ட் ஸ்பேனர் வேணும். 6 ஏர்லேருந்து 32 வரைக்கும் வச்சுருக்கேன். மேக்ஸ்டே நம்ம 32க்கு மேலே வந்து நமக்கு எந்த டூல்ஸும் தேவைப்படாது. 6லேருந்து 32 வரைக்கும் நமக்கு வந்து டூல்ஸ் வாங்கிக்கோங்க. ஸ்பேனர் டூல்ஸ் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரிங்ஸ்லையும் அதே மாதிரி தான். 6 ஏர்லேருந்து 32 ரிங்ஸ் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். இந்த ரிங்ஸும் சரி, ஸ்பேனரும் சரி, கம்பல்சரி நமக்கு 6 ஏர்லேருந்து 32 வரைக்கும் கம்பல்சரி வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பலி ஸ்க்ரூ டிரைவர் நமக்கு வேணும். இது பாருங்க, இது வந்து மைனஸ் திருப்பலி. மைனஸ்ல வந்து பெருசு. இது வந்து ஸ்டார்லயே வந்து பெரிய ஸ்டாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டபுள் ஹேண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. இது டபுள் ஹேண்ட் வந்து யூஸ் ஆகும். இது மைனஸ் ப்ளஸ் இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மைனஸாக இருக்கும், ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டபுள் ஹேண்ட் வாங்கிட்டோம்னா இதுதான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி டபுள் ஹேண்ட் ஒன்று வாங்கி வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர், ஒரு பெரிய கனெக்டர், ஒரு சின்ன கனெக்டர் ஒன்று வேணும். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனர் சொல்லுவாங்க, இல்லை மக்கி ஸ்பேனர் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சைஸ் வேணுமோ. கிட்டத்தட்ட 20 சைஸ் வரைக்கும், 22 சைஸ் வரைக்கும் இது வந்து வேரியபிள் ஆகும், அட்ஜஸ்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீ பாக்ஸ். இப்போது பேசிக்காக 8, 10, 12, இன்னொன்று 14 ஒன்று வாங்கணும். நான் இன்னும் வாங்கலை. 14 இருந்தால் கொஞ்சம் பெட்டராகும். இந்த மாதிரி டீ பாக்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் பிளேட் தேவைப்படும். கட்டிங் பிளேட் எல்லாத்தையும் இருக்கும் மோஸ்ட்லி. அடுத்தது நோஸ் பிளேயர் தேவைப்படும். அதே மாதிரி இது வந்து சர்க்கிளிப் பிளேயரு, இன்னர் அவுட்ரு ரெண்டும் வாங்கிக்கோங்க. இதில் இன்னர் அவுட்ரு நமக்கு ரொம்ப முக்கியம், ரெண்டுமே வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர் கட்ரு. நமக்கு ஒயர் கட்ரு வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஏன்னா ஒயரிங் வேலை பார்க்கணும்னா ஒயர் கட்ரு கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் பிளேயர் தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லாக் பிளேயர். இது வந்து லாக் பிளேயரு. நம்ம எதனா ஒரு ஸ்லிப் பண்ணிட்டோம்னா லாக் பண்ணி கட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதனால லாக் பிளேயர் ஒன்று வாங்கிக்கோங்க. இது சூப்பர் எக்ஸில் கூட வந்து ஃப்ளக் ஸ்பேனரு, இது ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னாக்கா யமஹாவோட ஃப்ளக் ஸ்பேனர். ஓகேங்களா. அடுத்தது முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிட்டு. நம்ம எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய எல்லா பாக்ஸுமே இதில் இருக்கும். 10லேருந்து 32 வரைக்கும் இதில் பாக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இது வந்து அட்ஜஸ்டபிள் பாக்ஸ், அட்ஜஸ்டபிள் பிட்டு. இது வந்து பாருங்க, இப்படியும் திரும்பும், அதே சமயத்தில் இப்படியும் திரும்பும். எப்படி வேணாலும் இதை திருப்பிக்கலாம். இது அதிலே கிட்லேயே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஹோண்டாவோட ஃப்ளக் ஸ்பேனர். இது வந்து டிவிஎஸோட ஃப்ளக் ஸ்பேனர், இந்த 2 ஸ்ட்ரோக்கோட ஃப்ளக் ஸ்பேனரு. இது வந்து ராக் செட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம டைட் பண்ணுறது ஈஸியாகும். இது சுற்றும், ஒன் சைடு சுற்றும். நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த பக்கம் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஒன் சைடு வந்து சுற்றாது, ஒரு சைடு சுற்றும். நமக்கு டைட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ராக் செட்டு. இதெல்லாம் இந்த பாக்ஸில் செட்லேயே வந்துடும். அதே மாதிரி இதில் ஜாயிண்ட் பிட்டு, பாக்ஸ் ராடு எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் உள்ள தனியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிட்ஸு.
இதுலயே பாருங்க, இது வந்து தப்ப பிட்டு பார்க்கல தெரியும். இது வந்து மெல்லிஸ் பிட்டு. நம்ம ஸ்க்ரூலாம் வந்து ஒரு ஸ்க்ரூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த ஃபைபரில் ஏற்றிருக்கிற ஸ்க்ரூலாம் வந்து ஒரு சில இடத்துலலாம் கழட்ட முடியாது. அதுக்கு இந்த மாதிரி பிட்டு போட்டோம்னா ஈஸியாக கழட்டிக்கலாம். அதனால இந்த மாதிரி பிட்டு போட்டாங்க. இதில் மைனஸ் பிட்டும் வரும் பாருங்க. மைனஸ் பிட்டு இருந்துச்சுன்னாலே வாங்கி வச்சாங்க. இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ரொம்ப கழட்ட முடியாத சூழ்நிலையில எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எல்என்கி பாக்ஸ். இது ஒரு செட்டு வாங்கி வச்சாங்க. இதில் எல்லா எல்என்கியும் இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வரும். இந்த பாக்ஸில் இல்லாமல் நீங்கள் 14 சைஸ் எல்என்கி ஒன்று வாங்க வேண்டியது வரும். ஏன்னா அது வந்து இந்த 4th ராடுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படும். அதனால் 14 சைஸ் எல்என்கி ஒன்று வாங்கிட்டாங்க. இது ஹோண்டாவோட கிளச்சு புல்லர், டபுள் சைட் புல்லரு. ஹோண்டாவுக்கு வந்து 2 நெட்டு வரும். சின்ன நெட்டு ஒன்று, பெரிய நெட்டு ஒன்று வரும். அதனால் இது இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி மேக்னெட் புல்லர் வாங்கிக்காங்க. மேக்னெட் புல்லர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் சைடு இருக்கிற மேக்னெட் புல்லரு. இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் இந்த 2 ஸ்ட்ரோக் இது, டிஎஸ்50, சூப்பர் எக்ஸல், M80 இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் இது மேட்ச் ஆகும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூட்டர், இது ஆக்டிவா ஸ்கூட்டர், இந்த மாதிரி சின்ன மேக்னெட் இருக்கிற வண்டி இந்த சைடு வந்து யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர். இது இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்காங்க. ஸ்ப்ளெண்டர் மேக்னெட்டு. இந்த மாதிரி மேக்னெட் புல்லர்லாம் வாங்கிக்காங்க. அடுத்தது இதுலேயே வந்து மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மேக்னெட் புல்லர் வரும். அதை நான் இன்னும் வாங்கணும். ஏன்னா அதான் இருக்குது. இப்போ இருக்கிற டூல்ஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து யமாகாவோட மேக்னெட் புல்லரு. இதெல்லாம் ஃபஸ்ட் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வேணும், கண்டிப்பாக வேணும். இது வைக்காவன்னு சொல்லுவாங்க. மேக்னெட் வால்டருக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்காங்க. இது இருந்தால் தான் நம்ம மேக்னெட் வந்து கழட்ட முடியும். கன் போட்டு கழட்டதுன்னா அப்படியே கழட்டலாம். கையில் மேனுவலாக கழட்டணும்னா இந்த மாதிரி புல்லர் நமக்கு தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யூனிகார்ன் வருது பார்த்தீங்களா, பேசிக்ஸ் 3 வோல்ட்ஸ் கிளச் புல்லர். அது இது வந்து பல்சர், இது கிளச் ஹோல்டரு. இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பாக்கெட் கழட்டுற ஹோல்டர். இது வந்து இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பாக்கெட் கழட்டுற ஹோல்டரு. இது வேணும். இது இருந்துச்சுனாக்கா நம்ம தட்டி கழட்ட தேவையில்ல. சூப்பர் எக்ஸலுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தட்டி கழட்டும் போது ஜிபி சாஃப்ட்வேர் வந்து பெண்ட் ஆகிடும். அது பெண்ட் ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டு நம்ம கழட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெட்டோட வால்வு லாக் போடுறோம் இல்லையா, அதோட புல்லர். இது ஹெட்டு புல்லர். இது பார்த்தீங்கன்னா ஜிபிடி ஸ்டாப் இருக்குது. ஜிபிடி ஃப்ரண்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளச்சு கழட்டும் போது சுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜிபிடி வீலுக்கும் கிளச்சு வீலுக்கும் சென்டரில் வைக்கிறது. இது வாங்கிக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பல்சர் பேலன்ஸ் வீலை வந்து டைட் பண்ணுறது. இதுக்கு கூட வந்து செட்டாக வரும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல்சருக்கு வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பேலன்சர் வீலை வந்து லோட் பண்ணி மாட்டுவோம். அதுக்கு கூட செட்டாக வருது இது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வாங்கிக்காங்க. இம்பேக்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம மேனுவலாக கழட்டும் போது கூட இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏதாவது கழட்ட முடியாத தட்டி கழட்டுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது பாக்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் முன்ன உங்களுக்கு ஸ்டார் பிட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, இது 2 எடுத்து இந்த மாதிரி ஸ்டார் பிட்டு போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் பிட் போட்டு நம்ம தட்டி கழட்டிக்கலாம். ஏன்னா ஸ்க்ரூ வராத ஸ்க்ரூவும் கழட்டிக்கலாம். இந்த மாதிரி அந்த பிட்டு தனியாக கழட்டிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல பாக்ஸ் போட்டும் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், சுற்றி தேவைப்படும். இந்த மாதிரி எல்என்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எல்என்கி வாங்கிக்காங்க. நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஷார்ட் எல்என்கி, இந்த பாக்ஸில் வர ஷார்ட் எல்என்கி வந்து சில இடத்துலலாம் நம்ம கழட்ட முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி லென்த் எல்என்கி இருந்துச்சுன்னா நமக்கு கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது தேவைப்பட்டால் வாங்கிக்காங்க, இல்லைன்னா இந்த பாக்ஸே நமக்கு போதும். அதே மாதிரி இந்த ஹேமர் சுற்றி வாங்கிக்கோங்க. ஹேமர் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹேமர் சுற்றி வாங்கிக்கோங்க. இந்த ஹேமர் சுற்றி இருக்குனாக்கா நம்ம இன்ஜின் கழட்டும் போது இன்ஜின் கேஸ் எதுவும் அடிப்படாமல் இருக்கு தட்டி கழட்டுறதுக்காக இந்த ஃபைபர் சுற்றி வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி ஆயில் ட்ரே, ப்ரஷ்ஷு நமக்கு தேவைப்படும். வாஷ் பண்ண ஒரு தேவைப்படும். இந்த மாதிரி ஆயில் கழுறதுக்கு ட்ரே வாங்கிக்கோங்க. டூல்ஸ் போகிறதுக்கு ஒரு ட்ரே,
நம்ம பழைய ஸ்பேர்ஸ் வண்டியோட ஸ்பேர்ஸ் கழட்டி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வேணும், டூல்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வேணும். கீழெல்லாம் டூல்ஸ் போடாதீங்க. டூல்ஸ் போட்டு வச்சிங்கன்னா நம்ம ஒவ்வொன்று மிஸ் பண்ணிடுவோம். அதனால் ட்ரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேல போட்டு வேலை செய்யும் போது கரெக்டாக இருக்கும், எதுவும் மிஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஆயில் கேன் ஒன்று வேணும் நமக்கு. நம்ம எல்லாத்துக்கும் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு ஆயில் கேன் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி ஆயில் கேன்லாம் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் பஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ராடு இந்த மாதிரி கூர் பஞ்சஸ், வால்வு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு தட்டுறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சமயத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் இதுலேயே வந்து நிறைய டூல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. நான் இன்னும் டூல்ஸ் நிறைய வாங்கணும். இது இல்லாமல் நமக்கு இந்த டூல்ஸ் மட்டும் பத்தாது, இன்னும் ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். இப்போதான் நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இவ்வளோதான் இப்போதைக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கிறத நான் போட்டு ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் இது இல்லாமல் நமக்கு வந்து வாட்டர் வாஷ் மோட்ரு, ஸ்பெஷல் டூல்ஸு, ஓபிடி ஸ்கேனிங்கு, ஏர் கம்ப்ரஸர், இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். பஞ்சர் போடுறவங்களா இருந்தால் பஞ்சர் டூல்ஸு இதெல்லாமே நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பேசிக்காக இப்போதைக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் இருந்தால் தான் பேசிக்கான ஒர்க்கே நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.